அவையத்து முந்தி இருக்கச் செய்த எம்பிரான் எந்தை மணிவாசகம் அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ மீண்டும் ஒரு மழைக்காலம் தொடங்க போகுது. மழைக்காலம் என்பது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு சராசரியான ஒரு விஷயம். ஆனால் இப்போ நம்ம இந்த கால மாற்றம் காரணமாகவும் நாம் சுற்றுப்புற சூழலை வெகுவாக பாதித்து விட்டதன் காரணமாகவும், அதாவது நம்ம பாதிப்பு ஏற்படுத்தியதன் காரணமாகவும் இப்போது மழைக்காலம் என்றாலே ஒரு விதமான பயம் எல்லோருக்கும் தோன்றுகிறது. மனிதர்களாகிய நாம் ஒரு 5000 6000 பணம் நமக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டவுடன் நாம் அமைதியை அடைந்து விடுவோம். ஆனால் இயற்கை அவ்வாறு அமைதி அடையுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு விடயத்தை நாம் அனைவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நீர் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, பல்லுயிர்களுக்குமானது நீர். உதாரணமாக மழை பெய்யும்போது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் நிலத்தில் வீழ்ந்து குளம், குட்டை, ஏரி, குளம், கம்மாய் இப்படி நீர்நிலைகளை நிரப்பி வயல்வெளிகள், வாய்க்கால் வரப்புகள், ஆறு இப்படி கிணறுகள் இதெல்லாம் நிரம்பி அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்களான தேள், பூரான், நத்தை, கரப்பான்பூச்சி, பாம்பு, கீரி, பல்லி, நாய், நரி இப்படி எல்லா விலங்குகளுக்கும் அதனுடைய பங்களிப்பை மழையானது செலுத்திவிட்டு இந்த வாய்க்கால் வழியாகவும், நதிகள் வழியாகவும், ஏரிகள் வழியாகவும் மெல்ல மெல்ல நிலத்துக்குள் கலந்து சதுப்பு நிலங்களை அடைந்து மெதுவாக அது கடலை சென்றடைவது தான் ஒரு வழிமுறை. அப்போதுதான் பூமி குளிர்ச்சி அடையும், பல்லுயிர்களுக்குமான நீர் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்தை சமாளிக்கக்கூடிய அளவிலே பூமியில் குளிர்ச்சி இருக்கும். பல்லுயிர்களுக்குமான நீர் தேவை பூர்த்தியாகும். அடுத்த மழைக்காலம் வரை இயற்கையானது இந்த நீரை கொடுக்கும். இதுதான் முறை. ஆனால் நாம் நதி நீர்நிலைகளில் நாம் கட்டிடங்களை கட்டி அதை ஆக்கிரமிப்பு செய்து விட்டோம். ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிட்டோம். அதாவது விலங்குகளும் சரி, உயிரினங்களும் சரி, எல்லோத்துக்குமான தேவை நீர்தான். அந்த நீரானதும் யானையானதும் தனது வழித்தடங்களை மறப்பதே இல்லை. யானை வழித்தடம், நீர் வழித்தடம். இது யானையும் சரி, நீரும் சரி, இதை மறப்பதே இல்லை. எனவே நீரானது எப்போதும் போல் அதன் வழியாகத்தான் போகுமே தவிர, நாம் புதிதாக ஒரு வழி செய்துவிட்டோம் என்று அந்த வழியை தேர்ந்தெடுத்து நீர் பாய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கான நிறைய வேலைகளை நாம் செய்தாக வேண்டும். அது மட்டுமின்றி புதிதாக நாம் நீர்நிலையை ஏற்படுத்தும் போது ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஏற்படுத்துவது காங்கிரீட் நீர். இந்த காங்கிரீட்டில் ஏற்படக்கூடிய, அதாவது காங்கிரீட் வழித்தடம். இந்த காங்கிரீட் வழித்தடத்தின் வழியாக நீர் பாயும்போது நிலத்தை குளிர்விப்பதில்லை. நிலத்தடி நீராக நீர் சேமிக்கப்படுவதில்லை. அப்போது என்ன ஆகும்? நாம் வீடுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வேண்டும் என்கிறோம். ஆனால் இது மழைநீர் சேகரிக்கப்படுகாமல் இந்த காங்கிரீட்டின் வழியாக நீர் பாயும்போது அது நேராக கடலை சென்றடையும். சென்ற வருடம் கடல் உள்வாங்கவில்லை என்று கூறினார்கள். ஏன் அவ்வாறு உள்வாங்கவில்லை என்றால், இயற்கையினுடைய பயணம் என்பது வேறு. அப்போது காங்கிரீட் வழியாக நீர் செல்லும்போது போதுமான நீர், அதாவது நிலத்தடி நீர் சேகரிக்கப்படுவதில்லை. பல்லுயிர்களுக்குமான நீர் கிடைப்பதில்லை. கடலும் உள்வாங்குவதில்லை. எனவே இந்த மழைக்காலம் என்பது சென்ற மழைக்காலம் போல் சவாலாகவே இருக்கும் என கருதுகிறேன். ஏனென்றால் நீரானது கடலை சென்றடைந்தாலும் கடல் உள்வாங்கும் தன்மையை ஏற்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. ஒருவேளை அது கடல் உள்வாங்கிக் கொண்டால் மகிழ்ச்சிதான். ஆனாலும் கூட பூமி வெப்பத்தை நாம் குறைக்க முடியாது. அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாது. இருந்தாலும் தற்காலிகமாக நிவாரணமாகவாவது இதிலிருந்து தப்பிக்க முடியும். இன்னொரு விஷயம், எனவே அது எப்படி வேணாலும் நிகழ்ந்துவிட்டு போகட்டும். ஆனால் நாம் நம்மளை முடிந்தவரை தற்காத்து கொள்ள வேண்டும். பூமி குளிர்ச்சி அடைவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் அது எவ்வாறு சாத்தியம் என்று புரியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வருங்கால சந்ததியினருக்கான ஒரு அபாயமும் கூட. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்காலிகமாக
சென்னையில் இருப்பவர்கள் முக்கியமாக சென்ற ஆண்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வீட்டில் எல்லாம் தண்ணீர் வந்ததோ இந்த ஆண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வராமல் இருந்தால் நல்லது. எனவே உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை இப்போதே மழை காலம் வருகிறது என்று உணர்ந்து உங்கள் நண்பர்கள் வீட்டிலோ உறவினர்கள் வீட்டிலோ வைத்து விடுங்கள். இல்லை அதை நன்கு ஒரு உயர்ந்த இடத்தில் உங்களுடைய முக்கியமான பொருட்களை வைத்து விடுங்கள். அதேபோல் வசதி உள்ளவர்கள் முதியவர்களை நம் தென் மாநிலங்களில் உள்ள, அதாவது திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி இவ்வாறு தென் மாவட்டங்களில் உள்ள வீடுகளுக்கு முதியோர்களை அனுப்பி வைத்து விடுங்கள். முக்கியமாக நடக்க இயலாதவர்கள், வேகமாக நீரில் நடக்க இயலாதவர்களை எல்லாம் ஊரில் விட்டு விடுங்கள். மாற்றுத்திறனாளிகளை கூட முடிந்தால் இந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது சிறந்தது. அல்லது பாதுகாப்பான இடத்தில் இப்போதே ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். மழை எச்சரிக்கை வரும்போதே அங்கே நகர்ந்து கொள்ளுங்கள். தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். எமர்ஜென்சி லேம்ப்பு, விளக்கு, மெழுகுவர்த்தி இவைகளை எல்லாம் தயாராக வைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை ஓட்டுநர்கள் அதாவது கார் வைத்து பிழைப்பவர்கள் முடிந்தவரை சென்னையை விட்டு உங்கள் ஊருக்கு சென்று விடுங்கள். மழைக்காலம் முடிந்த பிறகு வாருங்கள். இனி தை பிறந்தால் தான் வழி பிறக்கும். அதுவரைக்கும் நாம் பெரிய சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். எச்சரிக்கையுடன் இருங்கள் சென்னை வாசிகளே. வாழ்க வளமுடன். நன்றி.